Hi friends, welcome back to Naga's Kitchen. இன்னைக்கு நம்ம நாகாஸ் கிச்சனில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறது பூசணிக்காய் அல்வா. வெண்பூசணிக்காயில் சர்க்கரை அண்ட் வெல்லம் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கருப்பட்டி சேர்த்து இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபி இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்ம சேனலை ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அல்வாவுக்கு பார்த்திங்கன்னா 2 கிலோ அளவுள்ள ஒரு பூசணிக்காய் நான் எடுத்திருக்கேன். அந்த பூசணிக்காயோட தோல் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கட் பண்ணிவிட்டு பூசணிக்காயை கழுவி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா சின்ன சின்ன பீசஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி தேங்காய் பால் கருப்பட்டி ஸ்வீட் ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ண பூசணிக்காயை இந்த மாதிரி துருவி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இருந்த பூசணிக்காய் எல்லாத்தையுமே துருவி எடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூசணிக்காயோட தண்ணி வந்து ஒரு பக்கமாக நிற்கும். இந்த பூசணிக்காயில் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே இப்போ தனியாக நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். உங்களால் எந்த அளவுக்கு நல்லா அமுக்கி நல்லா அந்த தண்ணியை வந்து புழிஞ்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த பூசணிக்காயிலேருந்து தண்ணியை எடுத்துருங்க. இந்த மாதிரி வடிகட்டி இருந்தாலும் போட்டு நீங்கள் வடிகட்டிக்கலாம், அல்லது வெள்ளை துணி இருந்தாலும் அதில் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா பூசணிக்காயில இருந்தும் தண்ணியை புழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ பூசணிக்காய் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு அல்வாவுக்கு. ஸோ கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ அடுத்ததாக ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு அல்வாவுக்கு தேவையான முந்திரி பருப்பு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி வறுத்ததுக்கப்புறமா அதே பேனில் துருவின வெண்பூசணிக்காயை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு அதோட பச்சை வாடை வந்து போகிற அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டால் போதும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் நல்லா அந்த நெய்யிலேயே நல்லா வதக்கி விட்டு எடுத்தால் போதும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு குக்கரில் அந்த வதக்கின பூசணிக்காயை நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வடிகட்டி வச்ச பூசணிக்காய் தண்ணியில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வதக்கின பூசணிக்காயையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. இதை நீங்கள் வந்து டைரெக்டாக குக்கர்லேயே கூட கொஞ்சமாக நெய் விட்டுட்டு பூசணிக்காயை நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா அந்த வடிகட்டி வச்ச தண்ணியையும் 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்டு அப்படியே டைரெக்டாக நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. குக்கரோட லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டு நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு, நல்ல கொலைய வெந்துருச்சு. இப்போ நம்ம அல்வா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா சாஃப்டாக இருக்கு. ஒரு பேனில் நம்ம வேக வச்ச பூசணிக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பூசணிக்காயில் இருக்கக்கூடிய கொஞ்சம் தண்ணியும் வத்துற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும். ஸோ 2 கிலோ பூசணிக்காய் வந்து நீங்கள் வாங்கி துருவி எடுத்தீங்கன்னா 1/2 கிலோ பூசணிக்காய் தான் நமக்கு கிடைக்கும் அல்வா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம துருவின பூசணிக்காய் அளவு பார்த்திங்கன்னா 1/2 kg இருந்தது. இதில் உள்ள கொஞ்சம் தண்ணியும் நல்லா இப்போ வத்திருச்சு. இதுக்கப்புறமா இதோட நம்ம 1/4 கிலோ அளவுக்கு கருப்பட்டி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1/2 kg துருவின வெண்பூசணிக்காய்க்கு நீங்கள்
1/4 கிலோ கருப்பட்டி சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ கருப்பட்டி அப்படின்றது இந்த அல்வா ரொம்ப தித்திப்பாக இருந்தது. உங்களுக்கு ரொம்ப தித்திப்பாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா 1/4 கிலோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை மீடியம் ஸ்வீட் போதும் அப்படின்றவங்க 200 கிராம் சேர்த்துக்கலாம். இந்த கருப்பட்டி இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறமா அதுலேருந்து தண்ணி எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றினதுக்கு அப்புறமா இந்த பேனில் அல்வா ஒட்டாமல் வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கிடலாம். இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீயும் கூட இந்த அல்வாவுக்கு ரொம்ப தேவைப்படாது, 2 டேபிள் ஸ்பூன் போதும். இப்போ அல்வா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வத்தி வந்துக்கிட்டே இருக்கு. அவ்வளோதான், ஒரு 75% அல்வா நமக்கு ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும், நமக்கு ஃபுல்லாகவே ரெடி ஆகிடும். இந்த அல்வா சாப்பிட்றதுக்கு கூட பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அல்வா ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை கருப்பட்டி சேர்த்து அல்வா ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை டச் பண்ணி வரக்கூடிய ஆப்ஷன்ஸில் ஆல் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு அப்டேட்டடாக வந்துடும்.